தேவனுக்குள்ளாக 3 தனிப்பட்ட ஆள் தத்துவம் அல்லது நபர்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அப்படி சொல்லும்போது நாம அவரை 3 பேர் ஆக்கலாமா? எங்கு பிதாக்குமான பரிசுத்தாய் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறது? உங்களிடம் ஒரு கேள்வி. இயேசு தேவகுமாரனா? ஆம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வசனம் கூறுகிறது. இயேசு மனித குமாரனா? ஆம், இயேசு கிறிஸ்து மனித குமாரன் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து பலியாடா? ஆம், பலியாடு என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ஆசாரியரா? ஆம், ஆசாரியர் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து சகோதரரா? ஆம், சகோதரர் என்று வேதம் கூறுகிறது. இயேசு தேவனா? ஆம், இயேசு கிறிஸ்து சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று வசனம் கூறுகிறது. இயேசு பரிசுத்த ஆவியானவரா? ஆம், ரகசியத்திலும் பெரிய ரகசியம் கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே என்று வேதம் கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட முதல் சபை அல்லது ஜனம் என்பது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 முதல் 43 உள்ளது தான். இதுதான் தேவ ஆவியானவர் சீஷர்களை கொண்டு புதிய ஏற்பாட்டில் நடப்பித்த முதல் கிரியை. இவ்வாறு ரட்சிக்கப்படுகிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் அனுதினமும் தமது சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். நிதானித்து பாருங்கள். சத்தியம் எதுவோ, வரலாறு எதுவோ, வழிமுறை எதுவோ, ஆதாரம் எதுவோ அதையே கைக்கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு காத்திருங்கள். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவாதத்தை ஒழுங்கு செய்ய தேவன் கிருபை செய்தார். ஐயா ராபின்சன் ஐயா பேசுவாங்க, ஆலன் இம்மானுவேல் பேசுவார். நடுவராக பாஸ்டர் சுரேஷ் டேனியல் ஐயா சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. அவர் நடுவராக இருந்து இன்னும் இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. தயவாய் ஒழுங்கை கடைபிடிக்குமாறு இருபக்கமும் தாழ்மையாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுவாராக. அருமையான பாஸ்டர் ராபின்சன் ஐயா அவர்களையும் அவருடைய டீமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறோம். அதே போல சௌரன் ஆலன் இம்மானுவேல் அவருடைய குழுவையும் ஆண்டவர் நாமத்திலே வரவேற்கிறோம். முதல் சுற்றிலே 30 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 30 நிமிடங்களிலே முதலாவது சௌரன் ஆலன் இம்மானுவேல் அவர்கள் பேசுவார்கள். பிறகு ராபின்சன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். இரண்டாவது சுற்று 20 நிமிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 20 நிமிடம். பொதுவான கேள்வி நேரம் ஒன்று உண்டு. அந்த கேள்வி நேரத்தில் கேள்விகள் சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். கேள்விக்கான பதிலை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் இருவரும் தங்கள் அனுமுறையின்படி பதிலளிப்பார்கள். இதில் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. அன்பு தேவஜனமே, இப்பொழுது ஒரு விமர்சனத்தை பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பாக தேவனுடைய தீர்மானத்தை நீங்கள் அறிந்து கொள்வது நலம். அருமையானவர்களே, நான் ஒரு சிஎஸ்ஐ காரனாக இருந்தேன்.
ஒரு கட்டட தொழிலாளியாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது கேரளாவில் திருச்சூரில் வைத்து ஒரு சகோதரன் மூலம் தேவன் என்னை பிடித்தார். அங்கே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறியும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பின்பு என்னுடைய ஊரில் கன்னியாகுமரியில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் வந்தபொழுது அங்கே ஒரு சபை இருக்கிறது. நான் அங்கே செல்ல வேத சத்தியங்களை அறிய அந்த சபையில் நானும் ஒரு அங்கமாய் தீர தேவன் எனக்கு கிருபை தந்தார். பின்பு பார்த்தீர்களானால் அதை ஆழமாக படிக்க அவைகளை பேச ஆண்டவர் கிருபை தந்தார். அப்படி இருக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஏவுதல், இந்த சத்தியத்தை எப்படி வெளிக்கொண்டு வருவது? ஒரு விவாதம் போல் இருந்தால் ஜனங்கள் சிந்திக்க உணர ஏதுவாயிருக்குமே என்ற ஒரு வாஞ்சை என் மனதில் இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் சகோதரன் ஆலன், சகோதரன் சொல்லக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரியபடி ஆலன் சகோதரன் அல்ல, அப்போஸ்தலருக்கு சகோதரன் அல்ல, எங்களுக்கும் சகோதரன் அல்ல. இந்த ஆலன் விவாதத்திற்கு கூப்பிட்டார். தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்ற ஒரு புஸ்தகத்தை, இந்த புஸ்தகத்தை வெளியிட்டேன். இந்த புஸ்தகத்தில் எப்படி திருத்துவத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றும் திருத்துவம் இல்லை என்றும் சவாலோடு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இதை பார்த்த ஆலன் 10-15 வாதங்களை அவர் நடத்தியிருக்கிறார். என்னையும் விவாதத்துக்கு அழைத்தார். நானும் சென்றேன். அந்த விவாதம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நடந்தது. டிசம்பர் 5ஆம் தேதி நடந்த இந்த விவாதத்தில் அதன் தலைப்பு தேவன் ஒருவரா திருத்துவரா என்றும் ஞானஸ்நானம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்ற பதவியிலா அல்லது நாமத்திலா என்றும் வாதித்தோம். தேவன் ஒருவர்தான், ஒருவராகத்தான் அவர் அதிசயங்களை செய்கிறார், கிரியை செய்கிறார் என்பதை ஆதாரத்தோடு சாட்டுகள் மூலம் தெளிவித்தேன். மட்டுமல்ல, ஞானஸ்நான தலைப்பு வந்தபோது ஞானஸ்நானத்தை குறித்து பேசினேன், வழிமுறையாக பேசினேன். அது ஞானஸ்நானம் அவர்கள் ஞானஸ்நானம் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். இல்லாவிட்டால் அதை கட் பண்ணி விடுங்கள் என்று சொன்னேன். அப்படி 20 நிமிடம் அதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்கினார்கள். அந்த 20 நிமிடத்திலும் முடிந்த அளவுக்கு ஞானஸ்நான விஷயத்தை நான் பேசினேன். இந்த ஆலன் 20 நிமிடம் என்று சொல்லி வந்து தலைப்பென்ன ஞானஸ்நானம், ஆனால் ரட்சிப்பு, விசுவாசம், நியாய தீர்ப்பு என்றெல்லாம் சொல்லி பேசி பார்த்தும் 16 நிமிடம் பேசி பார்த்தார், முடியாமல் போய்விட்டார். நாங்கள் அப்போஸ்தலர், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக இருந்த அப்போஸ்தலரை பின்பற்றி அந்த வழியில் பாரம்பரியத்தில் வருகிறோம். அந்த பாரம்பரியத்தான், வழிமுறைதான் உண்மையானது, சத்தியமானது, தேவனால் உருவான சபை. அதில் நாங்கள் அங்கமாக இருக்கிறோம். இதில் இல்லாதவர்களை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. தவறை தவறு என்று சுட்டி காட்ட வேண்டியதும், சத்தியம் எது போலி எது என்று சுட்டி காட்ட வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமை. அதை நாங்கள் செய்கிறோம், இன்னும் செய்வோம். சத்தியத்திற்காக வாதிக்க முடியும் என்ற தண்டெடுத்தோடு தான் நான் சென்றேன், வாதித்தேன். நானும் டிவிடி எடுக்க, எனக்கும் டிவிடி எடுக்க உரிமை வேண்டும் என்று கேட்டேன், தந்தார்கள். டிவிடி நானும் பேசுனது எடுத்தேன். அதை தலைப்புக்கு வெளியே உள்ள காரியம், அதில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது நான் பேசியிருக்கிற காரியத்தில் அல்லது ஆலன் பேசியிருக்கிற காரியத்தில் அதனுடைய பொருள் ஒருபோதும் மாற்றமில்லை. எந்த அளவுக்கு நேரத்தை சுருக்கி ஜனங்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஆவலோடு அதை பொருள் மாறாமல் கட் செய்து அதை டிவிடியாக வெளியிட்டேன். சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காக எங்கெல்லாம் ராங்காக பேசுகிறார்கள் அங்கே அதை தெளிவுபடுத்துகிறேன். வேத சத்தியத்தை டைட்டில் மூலம் உறுதிப்படுத்துகிறேன். அவனமாக இந்த டிவிடியை வெளியிறக்கிறேன். இதை பார்த்த இவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்பவோ வேத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவோ செய்யவில்லை. இரண்டாவது ஒரு விவாதத்தையும் வைத்தார்கள். நோக்கம் ராபின்சனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான். தேவன் நீதிபரர், தேவன் சத்தியபரர், சத்தியத்திற்கு சாட்சி நிற்கிறவர்.
தேவனுடைய திரு உள்ளத்தில் இருக்கிற ரகசியத்தையும் தேவனுடைய ஆலோசனை இருக்கிற ரகசியத்தையும் கொண்டு வந்தவர் பவுல். அந்த பவுல் தேவன், அந்த காணக்கூடாத தேவன் தான் இந்த மனிதனாக வெளிப்பட்டார், இவர்தான் சர்வத்திற்கு மேலான தேவன் என்று சொல்கிறார். நாங்கள் எங்களை இயேசுவை கிறிஸ்து என்றும் கிறிஸ்து கர்த்தர் என்று கர்த்தரை ஆவியானவர் என்று சொல்கிறார். இந்த கிறிஸ்து தான் மகிமை நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். இவருக்கு முந்தின இந்த ஆலன் அதை மறுக்கிறார். மட்டுமல்ல, இந்த பவுல் அப்போஸ்தலன் நான் கிறிஸ்துவை தேவனால் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படுத்தி கொடுத்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவர நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அந்த பவுல் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் எல்லா சபைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அந்த பவுலை பின்பற்றாமல் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த அப்போஸ்தலரை பின்பற்றாமல் அந்த வசனங்களை அது தேவனால் வந்தது அல்ல என்று சொல்லி வியாக்கியானிக்கிற ஆளன் யார் என்பதை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, இடர்கள் சில வசனங்களை தேவன் இடர்களாக வைத்திருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இங்கே மனிதனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் மரியாள் மூலம் ஒரு சரீரத்தை எடுத்து மனிதனாக நிற்கிறார். எருசலேமில் அவர் மனிதனாக நிற்கும் பொழுது இந்தியாவில் அவர் தேவன், பாகிஸ்தானில் அவர் தேவன், லண்டனில் அவர் தேவன். அந்த எருசலேமுக்கும் அவர் தான் தேவன், ஆவியின் தன்மை. ஆனால் மரியாள் மூலம் ரூபத்தை எடுத்து மனிதனாக குமாரனாக நிற்கிறார். அந்த மனித குமாரனாக எண்ணப்பட்ட இவரை அந்த யோவான் சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை வாசிக்கிறோம். மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று சொல்கிறார். பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடும். மனித குமாரனாக இருந்தவரை, இவர்களோடு கூட ஆகாரம் புசித்தவரை, இவர்களோடு கூட நடந்தவரை, இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த குருவானவரை தேவன் அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல். மனிதனாக மரியாதை பிறந்தவரை தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று நீங்கள் விசுவாசிங்கள் என்று, மனிதகுமாரனாக அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசிங்கள் என்று மனிதனாக இருந்தவரை உயர்த்துகிறார்கள். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். இயேசுவானவரை மனித குமாரன் என்று அல்ல, தேவனுடைய குமாரன் என்று யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ, மனிதனாக பிறந்தவர், மனிதனாக இருந்தவர், மனிதனாக நடந்தவர், இவரோட ஆகாரம் புசித்தவர், சிலுவை வரையிலும் சென்றதின்றவர், இவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று உயர்த்துகிறார்கள். இப்படி உயர்த்துகிற இவர் 1 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கு என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். யார் இந்த கிறிஸ்து? எந்தெந்தைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். இந்த இயேசுவானவர் தான் எந்தெந்தைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த யோவான் சொல்கிறார். மட்டுமல்ல, அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அன்றி சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்னும் சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியம் உள்ளவரை. யாருக்குள்ள இருக்கிறோம்? சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் சொல்ற. அப்படியானால் இயேசு கிறிஸ்து யார்? இந்த குமாரனாக வெளிப்பட்டவர் யார்? இவர்தான் மெய்யான தேவன் என்றும், இவர்தான் நித்திய ஜீவனை தருகிறவர் என்றும், இவர்தான் என்னென்னைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் விசுவாசியாதவர்கள் யார்? நிதானம் உங்களுடையது. ஒரு நடுவருடைய வேலை என்னவென்றால், இருவருக்கும் சமமாக நேரத்தை பகிர்ந்து கொடுப்பது. ஆனால் இங்கே அவர்கள் வைத்திருந்த நடுவர் என்னுடைய நேரத்தில் 5 நிமிடத்தை கட் பண்ணி இருக்கிறார். அவர் விளங்கிவிட்டார். காரணம் என்ன? எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்து விட்டேன், நாம் நமது என்பதற்கு இன்னும் பல விளக்கங்களை கொடுப்பதற்காக நிற்கும் போது
இவர் 5 நிமிட நேரத்தை கட் பண்ணி விட்டார். ஒரு நடுவர் அப்படி செய்யலாமா? நிதானம் உங்களுடையது. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து விமர்சனத்தை பார்க்க போகிறீர்கள். விமர்சனத்தை பார்த்தது மட்டுமல்ல, நீங்கள் எந்த சபையில் அங்கம், உங்களுடைய சபை பாரம்பரியம் எங்கிருந்து வந்தது, எங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள், அப்படி வேதாகமத்தில் எத்தனை சபை உருவாகி இருக்கிறது, அப்படி இந்த வேதாகமத்தில் அப்படி உருவான சபைகளுக்கு யார் நிருபங்களை எழுதியிருக்கிறது, எத்தனை நிருபங்களை போதிக்கும் உரிமை உங்களுக்கும் உங்கள் சபையாருக்கும் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கெட்டு போகக்கூடாது. இந்த விவாதங்கள் தேவனால் உங்களுக்காக வந்தது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக வந்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்தும் நிமித்தம் பூமி அனைத்திலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்ற நாமத்தை உடைய தேவன் ஒருவரே பூமி அனைத்திலும் உன்னதமான என்று எல்லா ஜனங்களும் அறியும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆளுடைய இருதயத்தை கடினப்படுத்தும் நிமித்தம் உலகமெங்கு இருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறிய தேவன் ஒரு வழிவாசல்களை திறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்திற்காக சாட்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாருங்கள். மிஸ்டர் ராபின்சனும் அவருடைய குழுவும் தேவராஜ்யம் என்ற லேபிளின் கீழாக விறுவிறுப்பாக நடந்ததான விவாதம் என்று சொல்லி அவர்கள் ஒரு டிவிடியை போட்டிருக்கிறார். அந்த டிவிடியில சொல்லப்பட்டிருக்கிறதாக அல்லது காண்பிக்கப்பட்டதான காரியங்கள்ல அநேக காரியங்கள் தவறாகவும் பொய்யையும் புரட்டுகளையும் மார்க்க பேதங்களையும் அவர்கள் ப்ரமோட் பண்ணும் விதமாகவும் நடந்த உண்மையை மறைக்கிறதாகவும் அவர்கள் அந்த டிவிடியை போட்டிருக்கிறார். அந்த டிவிடியை பொறுத்தவரையிலும் அதில் அநேக காரியங்கள் அந்த விவாதத்தில் நடந்தவைகளை மறைத்துவிட்டு அவர்களாகவே தன்னிச்சையாக ஒரு சில காரியங்களை நடந்த அந்த சம்பவத்திலிருந்து எடிட்டிங் செய்து அவைகளை எடுத்துவிட்டு வேற ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றது போல இந்த டிவிடியை அவர்கள் போட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய விலை ரூபாய் 60 என்று சொல்லி அந்த டிவிடியை அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுடைய இந்த விமர்சனம் முடிந்தவுடனே இடது பக்கத்தில் கட் செய்யாதது அங்கு நடந்த விவாதம் அப்படியும், வலது பக்கத்தில் நான் வெளியிட்ட டிவிடி ஆலன் கூறுகிற பொய்யும் பித்தலாட்டும் நிறைந்த டிவிடியும் பார்க்க போகிறீர்கள். பார்த்துவிட்டு ஆலன் கூறுகிறது உண்மையா பொய்யா என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு அவர் சொன்னதான பதில் நான் கேட்டா, வேதாகமத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு, வேதாகமம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்கிறது, நான் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டார் கட்சிவர். நான் கேட்ட கேள்விகளுக்கான குறிப்பான பதில்களை அவர் கூறவே இல்லை. He never answered. ஆலன் கூறுவது உண்மையா அல்லது பொய்யா என்பதை குறித்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீர்கள். அமரமாக இந்த இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டியது ஒன்றான மீதான உண்மை. நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் யார் இவர் யார் என்று அறிய வேண்டும். அவர் வேற வழி அல்ல, மரியாதை வழிதான் வந்தார். மரியாதை வழி வந்தவர் யார்? பிதாவா குமாரனா? தேவன் ஆதியாக இருக்கிறார், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், தேவன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் மரியாதை போல ஒரு சரீரத்தை எடுத்துதான் இங்கு வைக்கிறார். இங்கே மரியாதை வயிற்றில் வந்து அந்த எருசலேமில் 33 வருடம் மனிதனாக இருந்த பொழுது ஆதித்தன் மேல் அந்த இடத்தில் இந்த இடத்திலும் எங்கும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். அப்போ இரண்டாம் நபர் அல்ல, தேவன் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இவர் தான் இயேசு கிறிஸ்து நாடுதான் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறவர். 2 3 நாமத்தில் எங்கு கூடியது அங்கு இருக்கிறேன்னு சொல்கிறார். உலகத்தில் கூடியவர் இந்த கிறிஸ்து நாமில் கிறிஸ்து அல்ல, மகிமை நம்பிக்கை கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவது அந்த ரகசியம் என்று. அப்படியானால் பிதாவாக சிருஷ்டிப்பின் பிதாவாக, தொழுகைக்கு பிதாவாக அவர்தான் செயல்படுகிறார். இங்கே பழைய பாட்டில் தூதனாக, புதிய பாட்டில் மனிதனாக அவர்தான் செயல்படுகிறார். நம்மை அங்கு இந்த வழிநடத்து அவர்தான் பரிசுத்தாவியாக செயல்படுகிறார், மூன்று நபர் அல்ல. மற்றும் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உலகம் முதலாவது உண்டாகுதா, வார்த்தை முதலாவது உண்டாகுதா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியாம் முதல் மனித வரையிலும் வார்த்தை இருந்தது. இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். அந்த மோசே மூலம் சொல்கிறார், உபாகம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 18 சொல்கிறார், 18-19. தீர்க்கதரிசி தேவனான நாட்களில் எழுப்பப்படுவார், என் நாமத்தில்
விடாதவரை என் நாமத்தில் 19 வசனத்தில் என் நாமத்தில் அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி விடாதவரை சொல்றார். இங்கே அவர் வந்து சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 43 போய் வாசிக்கும் பொழுது நான் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 46 மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறாரே. அப்போ மோசே எழுதியிருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறது, நிறைவேறவில்லை. ஏசாயா சொல்லுகிறார், ஒரு பாலகன் பிறந்தார். ஏசாயா என்ன காண்கிறார்? பாலகன் பிறந்தார், அது வார்த்தையாக தான் இருக்கிறது. ஏராளம் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறது. அத்தனை வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தை இது நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. இதை தான் அங்கு சொல்லப்படுது. அல்லாமல் 2 தேவனை 3 தேவனை சொல்லவில்லை. வார்த்தை அங்கே என்ன சொல்றது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படின்னா ஆதியில வார்த்தை இருந்தா தேவன் இருந்தாரா? தேவன் எல்லாம் வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன? மல்கியா வரையிலும் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, நிறைவேறாமல் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இவர் அவரோடு இருந்தார், இவர் அவரில் இருந்தார், அவருக்குள் இருந்தார். அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை மாம்சமாய் சக்தி கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே காணப்பட்டார் என்று சொல்லுகிறோம். நாம் அதிகம் நம்ம 3 பார்த்தோம்னா நமக்கு 3 தான் தெரியும். 1 பார்த்தோம்னா 1 தான் தெரியும். நான் பார்க்கிற விதங்களுக்கு தான் வித்தியாசம். ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் எப்படியோ அதுதான். இந்த பரிசுத்த வேதாகவும் 3 பேரை வெளிப்படுத்தவே இல்லை, ஆணித்தரமாக பேசும். இந்த பரிசுத்த வேதாகவும் ஒரே நபரை தான் வெளிப்படுத்துகிறது. தேவன் தமது நாமத்தில் அவர் நடத்தி தெரிந்து கொள்கிறார். அங்கே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவன் தமது மகிமைக்கு என்று படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் கருத்தை கொண்டு வாழ்ந்தேன். இங்கே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தால் தேவன் தமது நாமத்திற்கு அவர் நடத்தி தெரிந்து கொள்கிறார். வெளிப்படுத்தல் நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3-5 பார்த்தீங்கன்னா அந்த நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பதவி தெரிவிக்கப்பட்டவர்கள் இருக்கவில்லை. பாவம் மன்னிக்கப்படாது, பதவி பாவத்தை மன்னிக்காது. சரி, நான் அடுத்த சப்ஜெக்ட் வருகிறேன். இப்பொழுது அவருடைய கேள்விக்கு ஒரு விதம் பதில் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் தேவனாய கர்த்தர் என்பதற்கு வருகிறேன். சரி, அடுத்த விவாதங்கள் தேவனாய கர்த்தர் பண்ணல ஒருவர் தான் என்றும் இது நாம் நமது என்பதற்கு இன்னும் ஆதாரங்கள் இருக்காதே தெரிகிறேன். எது எந்த மாதிரியான இது டிவிடி நடைபெற்றவைகள் அவர்களுக்கு சாதகமான பகுதிகளை மாத்திரம் போட்டுவிட்டு அவர்களுக்கு பதில் அளித்ததும் இவர்கள் கேள்வி கேட்டு திணறிய பகுதிகளை எல்லாவற்றையும் எடிட்டிங்ல கட் பண்ணி சுத்தமா எடுத்துட்டு நடைபெறாதது போல பேச வேண்டியதான காரணம் என்ன? உண்மையாக நடந்த அந்த விவாதத்தின் போது நடந்தவைகளை மறைத்து நடக்காதது போல காண்பித்து அவர்கள் பேசியதில் வெற்றி பெற்றதாக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? வாட் இஸ் த நீட்? இந்த கேள்விக்குரிய விடையை நீங்களே பார்க்க போகிறீர்கள். ஞானஸ்தானம் மதியானம் நடந்ததான 2வது தலைப்பான ஞானஸ்தானத்தினுடைய விவாதத்துல நான் பேசியவைகளை என்னோட டைம்ல நான் பேசின காரியத்தை அவங்களால பதில் சொல்ல முடியலதுக்காக அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் அவர்கள் வெட்டி அதை அவர்கள் அகற்றி இருக்கிறார்கள். இதையும் நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீர்கள். இடது பக்கத்தில் அப்படியே விவாதத்தை அப்படியேவும் வலது பக்கத்தில் டிவிடியாக வெளிவந்ததையும் திருடிவிட்டார்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீர்கள். ஞானஸ்தானத்தின் போது நடைபெற்றதான அந்த கடைசி சுற்றுல முதல் மிஸ்டர் ராபின்சன் அவர்கள் பேசினார்கள். பின்பதாக நான் தான் லாஸ்டா பேசினேன். ஆனா அவங்களுடைய டிவிடியில பாத்தீங்கன்னா நான் பேசி முடிச்ச பிறகு ராபின்சன் பேசுவதாக அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அது அகைன்ஸ்ட் இந்த மாதிரியான ஃபார்மேட்டை மாத்தி இதுல டிவிடியில போடுறதெல்லாம் அவங்களுடைய தராதரத்தை காண்பிக்கிறது. அவங்க எப்படி எந்த மாதிரியான ஒரு தரம் உள்ளவர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் அவர்களே தான் செய்ய வேண்டுமா? ஞானஸ்நான தலைப்பிலும் அவர்கள் தான் முடிக்கிறார்கள். இது மற்றவர்களுக்கு அந்த முடிவு கிடையாதா? அதனால்தான் நான் அந்த முன்னதாக பேசுனதை பின்னர் எடுத்து போட்டேன். அப்படி முன்னதாக பேசுனதை பின்பாக எடுத்துட்டனால் ஒரு சத்தியம் மாறாது. மிஸ்டர் ராபின்சன் ஆண்டவரை பத்தி பேசும்போது அப்படிதான் சொல்றார். வருவார், இருப்பார், மறைந்து விடுவார். அதே மாதிரிதான் அதற்கு உதாரணமாக இவரை நீங்க பார்க்கலாம். திடீர்னு தோன்றுவார். இப்ப நீங்க பாருங்க. Clear scripture that there too. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தவரை தேவனாக அல்ல தேவகுமாரனாக அல்லது மனிதகுமாரனாக செயல்பட்டார். B. Okay. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தோம். ஒரே தேவன் என்று சொல்கிறீர்கள். பிறகு எப்படி ஒரே தேவன் மூவராக இருக்க முடியும்?
தேவன் என்னை தவிர உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கட்டளையாக கொடுத்த பின்பு தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வியாக்கியானம் கொடுக்கும்போது அது சரியல்ல என்று உடனுக்குடன் அதை விவரித்து ஜனங்களுக்கு காட்ட வேண்டியது சத்திய சபையாராக இருக்கிற எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை சாகும் வரை செய்வோம். பெரியமானவர்களே, இந்த செக்ஷன்ல எபிரேய வேதாகமம், எபிரேய மொழி, எபிரேய வார்த்தைகளை குறித்து மிஸ்டர் ராபின்சன் அளித்ததான அந்தர் பல்டியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த விவாதம் நடைபெற்றதான தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு. ஆனால் மிஸ்டர் ராபின்சன் அவர்கள் அதற்கு முன்னாடியே புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கில் எங்களுடைய கையில் இருக்கிறதான இந்த பிரதியில, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதான இந்த பிரதியில 2ஆம் பதிப்பு, நீங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்திருந்ததான 2ஆம் பதிப்பு என்று சொல்லி போடுற. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பதிப்பு ஒன்று செஞ்சிருக்காரு, 2ஆம் பதிப்பு இதை செய்திருக்கிறார். அப்போ இந்த 2ஆம் பதிப்புல அந்த புஸ்தகத்துல அவர் ஏலோஹிமை குறித்து அவர் வந்து விளக்கி காண்பித்திருக்கிறார். ஏலோஹிம் என்பதற்கு அவர் விளக்கம் அளித்து அவர் காரியங்களை கூறியிருக்கிறார். அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். என்ன கருத்துக்களை தெரிவித்தார்கள் அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி, ஏற்கனவே அந்த புஸ்தகத்தை படித்தவர்களும் ஒருவேளை படிக்காம இருந்தீங்க, அந்த புக்கை வாங்கி நீங்க இது பண்ணீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்றது தெரியும். அப்போ அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ அவர் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏலோஹிம் என்பதற்கான கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கார். எபிரேய மொழியை குறித்து, எபிரேய மொழியை பயன்படுத்துறதை குறித்து அவர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார். அப்புறம் விவாதத்திற்கு வந்த போது மிஸ்டர் ராபின்சன் அவர்கள், நான் என்னுடைய முதல் சுற்றில் ஏலோஹிமை குறித்து நான் வந்து பேசினேன். அதற்கான ஸ்லைடு இப்போ நீங்க ஒரு சில நொடிகள் பார்ப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹீப்ரூல இது படிக்கிறேன். ஷமா இஸ்ராயேல், யாஹ்வே எலோஹிம், யாஹ்வே யக்கா. திருப்பி சொல்றேன். ஷமா இஸ்ராயேல், யாஹ்வே எலோஹிம், யாஹ்வே யக்கா. இந்த எலோஹிம் அப்படின்ற வார்த்தை தேவனுக்காக வந்து பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. இந்த எலோஹிம்ன்ற வார்த்தை பன்மை. இது இட் இஸ் நாட் a singular word, it is a plural word. இது வந்து ஒரு பன்மையை குறிக்கின்ற ஒரு சொல். ஹீப்ரு பாஷையில ஆசிம் இல்ல ஹீம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பின்பாக, அதாவது சஃபிக்ஸாக சேர்க்கப்பட்டிருந்தால் அது வந்து ப்ளூரல் சொல்ற அர்த்தம். இப்போ நீங்க பார்த்ததான இந்த ஸ்லைட்ல விவாதத்தினுடைய அடுத்த பகுதியில் நான் மீண்டும் வந்து இந்த ஏலோஹிமை குறித்து நான் பேசும்போது என் கையில் இருந்ததான எபிரேய மொழியிலான வேதாகமத்தை எடுத்து காண்பித்து அவர் கூறுகிறதான அந்த காரியம் பொய் என்று சொல்லி நான் நிரூபித்து காமிச்சு பைபிள் அவர் கையில் கொடுத்து உங்களால் முடிஞ்சதுதான் வாங்கி படிச்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். இதை கேட்ட ராபின்சன் திணறினார். ஏன்னு கேட்டா எபிரேய பாஷையில எல் என்பதற்கு ஒருமையில தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எல் ஏலோஹிம், அந்த ஹிம் அப்படின்ற சஃபிக்ஸ் பின்னாக சேர்க்கப்படக்கூடிய அந்த வார்த்தை சேர்த்தால் அது பன்மை என்று சொல்லி அர்த்தம். அப்ப ஏலோஹிம் என்று சொல்வது பன்மையில சொல்லப்பட்டது. ராபின்சன் இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற காலம் வரையிலும் திருத்துவர்களுக்கு முன்பு ஓடி போகவும் மாட்டார், பயப்படவும் மாட்டார், தைரியமாய் பேசுவார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஆளனுக்கு அது ஒருவேளை திருத்துவத்தை குறிக்கிற வசனமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அது திருத்துவத்தை குறிக்கிற வசனம் அல்ல. ஆளனுக்கு அப்படி ஆளனை படிப்பிக்கிறார்களா இருக்கலாம், என்னை தேவன் படிப்பிக்கவில்லை. இஸ்ரவேல் ஆளனே கேளந்தல்ல, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படியானால் ஒருவர் தான் கர்த்தர். ஒருவர் என்றால் அவர் ஒருவர் தான் கர்த்தர். இப்பொழுது நான் ஆளனுக்கு சவாலாக வைக்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை பார்க்கும் பொழுது தூதனானவராக நிற்கிறவர் நான் தான் தேவன் என்றும் நான் தான் கர்த்தர் என்றும் சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்கிறார். 15ஆம் வசனத்தில் அந்த தேவனாகிய நான் தான் தேவனாய கர்த்தர் என்று சொல்கிறார். 3 பேரை ஆளன் அந்த இடத்தில் எனக்கு விளக்கி தந்தாக வேண்டும். ஆளன் எனக்கு தமிழ் வேதாகமத்திலிருந்து எனக்கு விளக்கத்தை தர வேண்டும். எப்படி எழுதி வைத்து அங்கே அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள், இங்கு எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள், எனக்கு அந்த விளக்கம் தேவையில்லை. தேவனாய கர்த்தர் என்பது ஒருவரா பலரா? என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லும் போது தேவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆளன் எனக்கு விளக்கம் தர வேண்டும். முடியுமா? ஆளனால் சவாலுக்கு ஆளன் தயாரா? வருவாரா? நீங்கள் கேட்டு விசாரியுங்கள்.
அன்பு நண்பர்களே, பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ராபின்சன் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து மாட்டிக்கொண்டதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ அங்க அந்த விவாதத்தில் பேசின காரியங்களே அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதாவது அவர்களோட தோல்வியை ஒப்புக்கொண்டு நாங்கள் அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனை தான் செய்து கொண்டிருந்தோம். அதை எங்களுடைய அருமை நண்பர் ஆலன் அவர்கள் அந்த 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 விவாதத்தின் போது அதை சுட்டி காண்பித்ததுனாலே ஒருத்துவத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஒருத்துவவாதிகள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே பொய்யை அடிப்படையாக கொண்டு போதிக்கிறவர்கள். அவர்களோடு கூட நாம் ஐக்கியம் படவே முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவத்தை விசுவாசிக்கிறதான திருத்துவ சபையினர், திருத்துவத்தை நம்புகிறதான தேவனுடைய விசுவாசிகள் ஒருத்துவவாதிகளை பார்த்து சகோதரர்கள், நண்பர்கள் கூப்பிடாதீங்க.